தலைமையில என்ன காஞ்சிபுரம் நகர செயலாளரா நியமிச்சிருக்காங்கடா. போடு, சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. வாழ்த்துக்கள். முடியாது, நான் போக மாட்டேன். அப்ப ஒண்ணு பண்ணு, அங்க இருக்க சீர்வரிசையெல்லாம் நடுத்தருல போட்டு நடுவுல உட்காந்து குடும்பம் நடத்து. அதுல இருந்து ஒரு பொருள் உள்ள வரட்டும், அப்புறம் மொத்தத்தை எரிச்சு விட்டு போயிருவேன். இதுக்குதான் அனுபவசாலி சொன்னா கேட்கணுங்கிறது. எங்களுக்கு உரிமையே இல்லாத பொருள் தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் வேண்டான்னு சொல்ற மனசு இருக்கு பாரு, அதுதான்டா தெய்வீகம், அதுதான் பெரிய மனசு. ஒன்னு சொல்லவா, வெற்றி நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு. உனக்கு அது தெரியுமா? தடவையா ஒருத்தர் வெற்றியை பத்தி நல்லவன்னு சொல்றத இப்பதான் கேக்குறேன். சத்தியமாமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப அவரு காலேஜ் படிச்சிட்டு இருந்தாரு. படிப்புனா உன் படிப்பு என் படிப்பு இல்ல. ஒவ்வொரு தடவை பரீட்சை ரிசல்ட் வரப்பவும் இந்த வீடே கொண்டாட்டமா இருக்கும். காலேஜ்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு, யூனிவர்சிட்டிலயும் ஃபர்ஸ்ட் வந்தாரு, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு. அப்பப்பா எவ்வளவு சாதனை பண்ணிருக்காரு தெரியுமா? அது மட்டுமா, எவ்வளவு அடக்கமான புள்ளையா இருப்பாரு தெரியுமா? சொன்ன பேச்ச மீறவே மாட்டாரு. இன்னைக்கு வீட்ல விசேஷம்பா, காலேஜ்ல இருந்து மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னா யார்கிட்டயாவது சைக்கிள் வாங்கி 7 கிலோமீட்டர் வேகாத வெயில்ல சைக்கிளை ஓட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாரு. எதுக்காக? நான் சொன்னேன்ற ஒரே வார்த்தைக்காக. எவ்வளோ நல்ல புள்ளல்ல. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், வீட்டுக்கு வந்தா ஒரே படிப்பு. அவ்வளோ படிப்புலயும் தம்பி வெற்றி கடைக்கு போய் 50 கிராம் கடுகு வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னா முகம் சுளிக்காம ஓடி போய் வாங்கிட்டு வருவாரு. அத்தனை பேரையும் அவ்வளவு மதிப்பாரு தெரியுமா? அப்புறம் எப்படி எல்லாம் ஏன், என்னாச்சு? என்னத்த சொல்ல, எல்லாம் அவரோட தலை எழுத்து. நீ கரெக்டா படிச்சிருந்தா இன்னைக்கு பெரிய சயின்டிஸ்டா ஆயிருப்பேன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாரு. அவ்வளோ அறிவு, வெளிநாடுலாம் கூட போயிருப்பாராம். இந்த வீட்லயே எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் வெற்றி தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊர் உலகத்துக்கு அவர் ரவுடி தான், ஆனா அண்ணின்னு வந்துட்டா அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவாரு. ஏன்பா இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க, இவ்ளோ பாசக்காரரா இருக்கீங்க, அந்த ரவுடித்தனத்தை மட்டும் விட்டுருங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. வெற்றிய கெட்டவன் கெட்டவன் எல்லாரும் சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏமா, இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாராவது இருக்காங்களா என்ன? வெற்றி எவ்வளவோ மாறி இருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு அவர் இன்னும் அதே சின்ன குழந்தைதான். அவரு நல்லபடியா முன்னேறி வந்திருந்தா மட்டும்தான் கொண்டாடணுமா? ஒருத்தன் எப்படி இருந்தாலும் கொண்டாடுறது தானே சரியான பாசம். அவரை கொண்டாடினா இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நானே மனசுக்குள்ள கொண்டாடிப்பேன். நீ செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா நீ கஷ்டப்படுற அத பார்க்க என் மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்றது? மாமாவை எதிர்த்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது இல்ல, அவர் சொன்னதை மீறினதும் இல்ல. அதனால மனச கல்லாக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ எதுக்கு கஷ்டப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க இருந்து போனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கு தோணுச்சுன்னு வையேன், நீ பேசாம கிளம்பி போயிடு. கடைசியில வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கணும்ல, அதானே முக்கியம். எதுக்குடா எனக்கு இப்படி சித்திரவதை கொடுக்குற? என்னை விட நீ என்ன அவ்வளவு வசதி? அப்பா அம்மா சொந்த பந்தம் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிற பொண்ண இப்படிதான் நடத்துவியா நீ? சரி, உனக்கு என்ன பிடிக்கல இருக்கட்டும், அதுக்காக அடிப்படை மனிதாபிமானம் கூட இருக்காதா? சொல்லுடா. சாப்பாடு கொடுக்காம, தூங்குறதுக்கு போர்வை கூட கொடுக்காம, கொசு கடியில என்ன சாக விட்டுட்டு எவ்வளவு வன்மண்டா உனக்குள்ள. உன்னாலதானே இந்த தாலி ஏன் கழுத்துல சுமையா இருக்கு. இந்த தாலியால தானே உன்னை விட்டு என்னால போக முடியாம இருக்கு. இது சாமி கொடுத்த தாலி, அதனாலதான் இதை என்னால கழட்ட முடியல. அங்க என்னடானா எங்க அப்பா தாலியோட என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாரு.
உன்னால நான் அங்கேயும் போக முடியாம இங்கேயும் வாழ முடியாம நான் தாடா அனாதையா கிடக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? யாரு? நீதானே. நீ இருக்கிற வரைக்கும் தானே இந்த தாலி என் கழுத்துல தொங்கும். நீ இருக்கிற வரைக்கும் தானே என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. நீ செத்துரு. அப்பதான் இந்த தாலியை நான் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியா இருக்க முடியும். சாவுடா. ஏய் 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 வேணும்ட்டு பண்றான் போல இருக்கு. பூங்குவான் தன்னை வரவேற்ப போஸ்டர் பிரிண்ட் கொடுக்கணும்ல. நாளைக்கு கொடுக்கணும்னா இன்னைக்கே டிசைன் பண்ணணும்னு தம்பி வந்து நிற்கிறா போல. அதில் என்ன எழுதுறது, என்ன ஃபோட்டோ போடணும்னு கொஞ்சம் சொல்கிறியாப்பா? தம்பி உன் பேர் என்னப்பா? ரஞ்சனுங்க சார். எப்பா ரஞ்சன் சொல்கிறா போல. அப்புறம் அந்த போஸ்டரில் என்ன மாதிரி மேட்ரு போடணும், என்ன மாதிரி வாக்கியம் போடணும்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறப்பா. எப்பா வெற்றி, ஹலோ. நோ சொல்றா. போஸ்டருக்கு டிசைன் பண்ண தம்பி வந்திருக்காப்லண்ணா. நீ பாட்டு ஃபோனை கட் பண்ற. ஏய் விஷயத்தை மட்டும் சொல்லு. அண்ணா பூங்காவனத்தான ஊர்ல இருந்து திருப்பி வராருல, அவர் கட்சியில போஸ்டிங் வேற கிடைச்சிருக்கு. அவர் வாழ்த்து போஸ்டர் அடிக்க வேணாமா? நம்ம குரூப்லயே படிச்சவர் நீ தானே மேட்டரை சொல்லணும். டிசைனர் தம்பி வந்து நிக்கிறாப்லண்ணா. நீ போஸ்டர்ல அடிக்க வேண்டிய மேட்டரை அனுப்பு. அப்படியே உன் போட்டோவே அனுப்பிச்சு விடுண்ணே. டேய் போட்டோ கூட தேடி எடுத்து கொடுக்க மாட்டியா? சரி அதெல்லாம் நான் போட்டுக்கிறேண்ணே. நீ எழுத வேண்டிய மேட்டர் மட்டும் சொல்லு. சரி நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். யாரு நானா எழுதுறதா? நீ அனுப்பிச்சு விடுண்ணே, நான் தம்பிக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். டேய் என்னடா பெருசா இருக்க போகுது, காஞ்சியின் விடிவெளியே வருகன்னு போட போறோம் அதானே? ஒரே ஒரு எழுத்தா இருந்தா கூட நீ அனுப்பு, நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம் அனுப்புனேன், போனை வைன. ஹலோ டேய் டேய், எழுத படிக்க தெரியலனாலும் பேச்சுல ஒன்றும் குறைச்சல. வந்து வச்சுக்கிறேன்டா ஒண்ணாமா. பசிக்குதுமா.
ஒவ்வொரு வீட்லயும் கேட்டு பாரு, உன்னை பத்தி அவனுக்கு அது தெரியுமான்னு. இதுல தாலியா பொண்டாட்டியா? ஏய் சீன, ஏய் செல்லக்குட்டி, என்னடா திடீர்னு பேய் அஞ்சாம நிக்கிற? சீனே, டேய் கரண்ட் எது சாக்கடிச்சாடா? என்னடா ஆச்சு? சித்தப்பு ஆ? சாமி படம் முன்னாடி ஊதி பத்தி இருக்கு, சுத்தி வச்சு பாரு டேய் முடிச்சுப்பான். அட பாவீங்களா, உசுரோட என்ன கொல்லி வைக்க பாக்குறீங்களா? இந்த கொடுமையை பாரு சித்தப்பு, பாருடா பாரு. ஐயோ சித்தப்பு, என்ன சித்தப்பு இது? அண்ணன் இப்படி ஒரே நாள் உள்டாக மாட்டாப்ல? எனக்கு கோழி பிடிக்காது, ஆனா கோழி குழம்பு பிடிக்குன்னு சொல்றாப்புல. வெற்றி என்ன பெரிய ஆளுதேன். மா ரெடியாமா? எடுத்து வைமா. அன்னைக்கு அண்ணின்னு கூப்பிட்டதுக்கு அந்த மாதிரி மிதிச்சாப்புல, இன்னைக்கு கூட நின்று போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம போஸ்டர்ல வேற போட சொல்றாப்புல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? ஏய் இந்த பசங்களை எப்படி தாண்டா முதல்ல பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லுவானுங்க. ஒரு இடத்துல சொக்கி வந்தானு வச்சுக்க, அப்புறம் பொண்ணுங்க முந்தானே பிடிச்சின்னு வெளியிலே வரமாட்டானுங்க. இவனு அப்படிதான் சொக்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல சித்தப்பு, நீ உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கலு. இதை போஸ்டர்ல போடலாமா வேணாமான்னு கால் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க. அப்புறம் அண்ணன் எதையாவது சொல்லி ஒன்னும் பண்ணாது, என்னதான் தூக்கி போட்டு மிதிக்க. ஏய் சீனு, இது யார் அமிச்சது? இந்தா பாரு, அண்ணன் நம்பர் தானே, அண்ணன் தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன், நீ போஸ்டர் அச்சு விட்றா. இல்ல சித்தப்பு, என்னால முடியாது. நீ இப்ப ஃபோன் பண்ணி கேட்க போறியா இல்லையா? ஐய உன்னோட ஒரே குஸ்டம் அப்பா. ஏடா போதுமா? என்ன சாப்பிடுற நீ? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு நான் பாத்துக்கிறேம்மா. இருமா. சாப்பிடு. ம். சொல்லு சித்தப்பு. டேய் வெற்றி, என்னடா அமுச்சு வச்சுக்கிற? நீ அமுச்சு வச்சுக்கிற போஸ்டர் போட்டுருவா. ஆமாமா, நான் சீனுட்ட சொல்லிருந்தேன் ஆல்ரெடி, அதே போஸ்டர்ல போட்டுருங்க. ஏய் டேய் வெற்றி, டேய் என்னடா சொல்ற? எப்பா நீ அமுச்ச போஸ்டர் அச்சிடுவா. சித்தப்பு ஒண்ணு கேட்கல, சவுண்டா சொல்லு. ஏய் ஆ என்ன பண்ணிட்டு இருக்க பண்ணி? ஆ, இல்ல ஒரு டப்பா வேணும், அதை தான் தேடிட்டு இருக்கேன். டப்பா கிப்பான்னு சத்தம் இல்லாம தேட மாட்டியா நீ? சாரி. சும்மா. சித்தப்பு டேய் இங்க கூட அண்ணா, அண்ணியோட நீ ஒண்ணா இருக்கிற போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க, அத நான் போஸ்டர் ஏய் அடிச்சவா. டேய் இவ ஒருத்தி சரியா கேக்கலடா. டேய் சொல்றா. அண்ணா என்னத்த சொல்ல, போட்டோவை போட்டு போஸ்டர் அடிச்சிருவான்னு கேக்குறேன். டேய் இவ வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இத பாறா. டேய் அது போஸ்டர்ல போடுறது தானே போட்டுருக்கு, ஏதாவது ஒன்னு அடிச்சு தொலைங்கடா. அண்ணா அடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து எங்களை அடிக்க கூடாது. ஏய் அனுப்புனது அப்படியே போஸ்ட்ல அறா, என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு. அண்ணா எதுக்கு நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணே, அப்புறம் ஒட்டினதுக்கு அப்புறம் நீ எதுவும் எங்களை சொல்லக்கூடாது. ஏய் அடங்க மாட்டியா நீ? என்னையாண்ணா? ஏய் ஒண்ணே இல்லடா. டேய் சொன்னது சைடா ஃபர்ஸ்ட். சரிண்ணா. வைடா. ஏய் அறிவில் உனக்கு? போன் பேசிட்டு இருக்கல, எதுக்கு இப்படி போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க? இல்ல இந்த பட்டனு தையல் ஊசியெல்லாம் போட்டு வைக்க சின்னதா ஒரு டப்பா வேணும், அதை தான் தேடிட்டு டப்பா இருக்கேன். தானே வேணும், உள்ள போய் தேடி பார்த்து எடுத்துக்க வேண்டியதானே. நீ எதுக்கு இதை போட்டு உருட்டிட்டு இருக்க? சத்தம் தாங்க முடியல. சாரி. இத பாரு, நீ என்ன உருட்டு வேணா உருட்டிக்க, ஆனா ஒரு பருக்க சோறு கிடைக்காது உனக்கு. அதான் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, போய் சாப்பிடுங்க போங்க. ஆ? உனக்கு இருக்குடி ஒரு நாள். உனக்கு என்ன தலையெழுத்தம்மா இது?
கொசுக்கடி போத்திக்க போர்வை கூட இல்ல. என்ன வாழ்க்கை இது? இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லு? நீ படிச்சிருக்க, வெளிநாட்டுல எல்லாம் போய் இருந்திருக்க, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, எங்கேயோ போய் எப்படியோ வாழ வேண்டியவ. எதுக்காக இங்க இருந்து நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இது பாரு, அவனை பெத்தவ நான் சொல்றேன். என் பையன் யோகியெல்லாம் இல்ல, அயோக்கிய, ரவுடி, பொறுக்கி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட 2 மூத்த பசங்களும் வேலை இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா அவனுங்களுக்கு பொண்ணு தர்றதுக்கு என் சொந்தத்துல நான் நீன்னு போட்டி போட்டுட்டு வந்தாங்க. அதுல அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து நாங்க கட்டி வச்சோம். ஆனா இவனுக்கு இப்ப நாங்களா கட்டி வைக்கிறோம்னு கேட்டா கூட ஒருத்தர் கூட பொண்ணு தரத்துக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே பெத்தவங்க முன்னாடி வந்தாலும் பொண்ணுங்க சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என் பையனோட பேரும் நடவடிக்கையும் அவ்வளோ மோசமா. நீ அழகா இருக்க, உனக்கு வசதிக்கும் குறைச்சல் இல்ல. அந்த அந்த பையன் பேர் என்ன? தர்ஷன். தர்ஷன், நீ எப்ப வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாரா இருக்கான். உனக்கு கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கான். உனக்கு என்ன இல்ல? எதுக்காக இந்த பைத்தியக்காரனுக்காக இவ்ளோ பாடுபட்டு இருக்க? நீ கஷ்டப்படுற, அது உனக்கும் உன் பெத்தவங்களுக்கு மட்டும் இல்ல. உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நானும் வேதனைப்பட்டு தாமா இருக்கேன். பாவம், யார் பெத்த புள்ளையோ நம்ம வீட்டுல வந்து இவ்ளோ கஷ்டப்படுதேன்னு தினமும் உனக்காகவும் அழுதுட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியுமா? நீ இப்படி பண்றதுனால யாருக்கு என்ன லாபம்? ஒருத்தருக்கு 1 பைசா லாபம் இருக்கா? சரி, என் பையனுக்காவது உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கட்டிக்கணும்னு அவன் ஆசைப்படுறானான்னு பார்த்தா அதுவும் இல்லையே. உன்னுடைய இந்த போராட்டம் எங்களையும் சேர்த்து எல்லாரையும் சித்திரவதை பண்ணுது. ஏமா இப்படி பண்ற? அவனை பெத்த நானே சொல்றேன், அவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன். இப்பவே நீ போயிடுறதாமா நல்லது. இந்த பாரு, பெரியவ நான் சொல்றேன் கேளு. யாரு என்ன சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல. நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் தான். யாருமா நீ? என்ன பெத்த கமலாமா தானே நீ? சொல்லுமா, எனக்கு புரியல. ஏமா ஊரே என்ன கழுவி ஊத்தினாலும் நீ தானமா எப்பவுமே என் கூட இருப்ப. ஆனா இன்னைக்கு கேவலம் கேவலம் இந்த புள்ள பூச்சிக்கு முன்னாடி என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இல்ல எனக்கு புரியலமா அது. அப்ப ஒரு நாள் என் மேல பாச வச்சதெல்லாம் சும்மா தான். டேய் வாடா இங்க, வாடா. விடுமா. அம்மாவுக்கு உன் மேல இருக்கிற பாசம் எப்படிடா இல்லாம போகும்? இப்படி எல்லாம் உன்னை பத்தி நானே மானக்கேடா பேசினா அவளா மனசு மாறி போக மாட்டாளான்னு ஒரு நப்பாசு தான்டா. தப்பா எடுத்துக்காதுடா. அதுக்காக இவ்வளவு மோசமாவா பேசுவ? சும்மா போமா. டேய், நிஜமாவே அவ மனசை மாத்ததாண்டா அப்படி பேசின. அம்மாவை நம்புடா. ஆமா, கத்தியால குத்திட்டு உத்தரவு முடிப்பியா? போமா. டேய் ச்சே. எங்க சார் போனோம்? நாகப்பட்டினம் போனோமா? பாபு தேட்டர் தானே? ஆமாம்மா, பச்சைப்பா ஸ்கூல் பேக் சைடு போனோம். சரி, 150 ரூபா கொடுங்க. ஏமா, வழக்கமா 100 ரூபா தானேம்மா கொடுப்பேன். சரி சார், ஒரு 130 ரூபா கொடுங்க, உட்காருங்க. இல்லம்மா, 100 ரூபாய்க்கு மேல 1 பைசா கூட கொடுக்க மாட்டேமா. சாரி சார், அப்ப நீங்க வேற ஆட்டோ பாருங்க. அட போமா, நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன். என்னங்க இது? யாருமா நீ? ஏமா கிளிக்கிறத? ஏமா நிறுத்துமா. ஏய், சொன்னா கேளுமா. யோ, என்னங்க உங்களுக்கு? கிளம்புங்கயா.